வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 64 புதன்கிழமை டிசம்பர் 18, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். உள்ளாட்சி பதவிக்காலம் ஜனவரி 5 நிறைவுறும் நிலையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் முறையாக தவறாமல் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற செய்ய தேவை. தமிழக அளவில் அப்படி கருதுபவர்களின் வலுவான ஒற்றுமையும் அறிவார்ந்த அணுகுமுறைகளுமே என்ற நல்லூர் வட்டம் மக்கள் அரசியல் துறையின் ஆலோசனையோடு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. இது சமூக பொறுப்பு, சேவை அல்ல. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் ஒன்றியம் கொட்டக்குடி ஊராட்சிக்குட்பட்ட உட்கடை கொட்டக்குடி கிராமத்தில் மலைவாழ் மக்களுக்காக 27 வீடுகளுக்கான கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் அவை மிக சரியாக நடைபெறும் வகையில் ஒரு குழுவாக நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி சென்று பார்வையிட்டு வந்தது சமூக சேவை அல்ல, இது நமது சமூக பொறுப்பு என்கிறார் திரு குறிஞ்சிமணி. இப்படி தாமாகவே பொறுப்பேற்று பார்வையிட்டதற்கு மலைவாழ் மக்கள் துறை மாநில பொறுப்பாளர் திரு ரவி தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நடைபெற்று வரும் கலைஞர் கனவு இல்லம் திட்டப்பணிகளை நல்லூர் வட்டம் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி நேரில் சென்று பார்வையிட்டார். குடிசை வீட்டில் வாழும் ஏழைகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 3,50,000 ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது 3,10,000 நிதியாகவும் மீதி தொகையான ரூபாய் 40,000க்கு சிமெண்ட், கம்பி போன்ற கட்டுமான பொருட்களாக வழங்கப்படும் என அரசாணை உள்ளது. மலைவாழ் மக்கள் வசிக்கும் கொட்டக்குடி கிராமத்தில் நடைபெற்று வரும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் பயனடையும் 27 பயனாளிகளுக்கான வீடு கட்டும் பணிகள் நடைபெறும் இடத்தை நேரில் பார்வையிட்டு ஒப்பந்த பணிகளை செய்யும் ஒப்பந்ததாரர்களிடம் மேற்கண்ட பணிகள் துரிதமாகவும் நல்லபடியாகவும் நடைபெற வாழ்த்துக்கள் மற்றும் வேண்டுகோள் விடுத்தார். தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிப்பது போல் பிறருக்கு துன்பம் வரும்போது உதவுவது சேவை அல்ல, உணர்வு. நெல்லை தாய் வீடு தொண்டு நிறுவனம். சென்ற வாரம் பெய்த புயல் மழையில் திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் நகரில் புயல் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இதை கேள்விப்பட்ட நல்லூர் வட்டத்தின் மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட், மாவட்ட பொறுப்பாளர் திரு பசுபதி, தாய் வீடு தொண்டு நிறுவனம் திரு மகேஸ்வரன் அக்குழந்தைகளுக்கு பிஸ்கட், பிரெட், பால் வழங்கி தமது சமூக பொறுப்பை நிறைவேற்றினர். இதில் வருவாய் ஆய்வாளர் திருமதி கோமதி, காவல் துணை ஆய்வாளர் திருமதி கயல் மற்றும் வேதராஜன், திரு வேல்முருகன் ஆகியோரும் இணைந்து செயல்பட்டது பாராட்டத்தக்கது என்று விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஷ் கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பல ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகள் நட்டும் வளர்த்தும் சுற்றுச்சூழலுக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்து வரும் ஆவடி ரீகன் உணர்த்தும் தனி மனிதனின் சமூக கடமை. மண்ணை உழுபவருக்கு பெண்ணை கொடு, மரத்தை நடுபவருக்கு விருதை கொடு. பொது வேலையில் ஈடுபட சொல்லிக் கொடு, பொது சேவை செய்பவருக்கு புகழை கொடு. தண்ணீரை சேமிக்க சொல்லிக் கொடு, தாமதித்தால் பாலைவனமாகும் என்பதை சொல்லிவிடு. தாய் தந்தைக்கு நல்லதை செய், அவர்கள் தளர்ந்த பின் நீ தளராமல் பணிவிடை செய். உனக்காக ஒரு மரம் வை, உன் குடும்பத்திற்காக ஒரு 10 மரம் வை, சொந்தங்களும் இதை செய்ய சொல்லிவை. பிள்ளை பிறந்தாலும் மரம் வை, பேர் வைத்தாலும் மரம் வை, மகள் பெரியவள் ஆனாலும் மரம் வை. நாட்டுக்காக நாளும் மரம் வை, நண்பர்களையும் செய்யவை. ஊராரிடமும் இதை சொல்லிவை, பசுமையை பற்றி சொல்லிக் கொடு. பணம் வாழ தேவை, காற்று வாழவே தேவை, மரம் அதற்கு தேவை, நமக்கு இதுவே தேவை. குளத்தை வெட்டிவை, மரத்தை நட்டுவை, நிலத்தை உழுதுவை, தண்ணீரை சேமித்துவை. பல்லுயிரும் செழிக்க பசுமை வேண்டும் என்பதை சொல்லிவை. பூமி தாயை குளிர்விப்பது நமது கடமை, நம்மை குளிர்விப்பது அவளின் பெருமை. நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. ரத்தம் தேவை. சென்னையில் கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் உள்ள கே சுமதி, வயது 36. இவருக்கு மகப்பேறு அறுவை சிகிச்சைக்காக 2 யூனிட் ஓ நெகட்டிவ் ரத்தம் தேவை. ரத்தம் தேவைப்படும் நாள், நேரம் டிசம்பர் 21, 2024 சனிக்கிழமை காலை 9 முதல் 12 மணிக்குள்ளாக அளிக்கலாம்.
தயாராயிருப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9176888486. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மரணத்திலும் தெளிவாக தம் இறுதி கடமையை நிறைவாக செய்து நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஆடிட்டர் சீனிவாசன், வயது 85, ஆடிட்டர். உடல்நலக்குறைவால் டிசம்பர் 14 சனிக்கிழமை இயற்கை எய்தினார். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். தமது இறப்புக்கு பின் என்ன செய்ய வேண்டும் என்பதை தனது டைரியில் எழுதி வைத்ததுடன் அந்த டைரியை இறப்பிற்கு பின்பே பார்க்க வேண்டும் என கூறி வைத்துள்ளார். அதன்படி நான் இறந்ததும் உடலை யாருக்கும் எவ்வித சிரமமும் இல்லாமல் ஆரிய சமாஜம் மூலம் உடலை ஒப்படைத்து எளிய முறையில் ஈமக்கிரியைகளை முடிக்கவும், அதனைத் தொடர்ந்து தமது மனைவி முதியோர் இல்லத்தில் இருப்பதற்கு தேவையான பணத்தை கட்டி முன்னேற்பாடுகளை திட்டமிட்டு செய்து வைத்துள்ளார். அதன்படியே இறப்புக்கு பின் 10 நிமிடத்தில் எளிய சம்பிரதாயங்களை முடித்து ஆரிய சமாஜம் வண்டியிலேயே எடுத்து சென்றபோது மரணம் பற்றி தெளிவான அவரது பார்வை, பொறுப்பான செயல் தம்மை சிந்திக்க வைத்ததாக ஆசிரியை ஜெயலட்சுமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நம்மை பாதுகாப்பது போல் மண்ணை பாதுகாக்க வலியுறுத்தும் கருத்து செறிவு மிக்க மனோரஞ்சிதம் அவர்கள் எழுதிய பாடல். உணர்வுடன் பாடிய வேளாண் கல்லூரி மாணவி வி.ஜே. மின்னு. இருவருக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். இதிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.